அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். கலர் ஃபேட் ஆகி கைப்பக்கம் கிழிஞ்சு இல்லைனா தேவையில்லை ரொம்ப சைஸ் சின்னதாகிடுச்சு அப்படின்னு எடுத்து வச்ச டிஷர்ட்டை ரீயூஸ் பண்ணி நம்ம எப்படி மறுபடியும் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாக கூட இருக்கலாம். நான் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன்னு இப்போ பாருங்கள். ஐடியா நம்பர் 1, இந்த டிஷர்ட்டில் 2 கைப்பகுதிக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 4 கார்னர்லேயும் ஒரு 2 இல்லை 2.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பாக்ஸுக்கு 4 கார்னர்லேயும் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த டிஷர்ட்டில் பேக்கெட் இருக்குது. ஸோ இது நம்ம தேவை கிடையாது, அதனால் இதை பிரித்து எடுத்துடலாம். டிஷர்ட்டில் சைடில் 2 சைட்லேயும் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்கொயர் பாக்ஸை சுற்றி 4 கார்னர்லேயும் 2.5 இன்ச் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்னது ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டு அடுத்தடுத்தது கட் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. 4 கார்னர்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே 4 கார்னர்லேயும் எக்ஸஸாக இருக்கிறத கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. டிஷர்ட்டோட மேல் பகுதி கீழ்ப்பகுதி 2யும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ இதை நம்ம பிரித்தோன்னா மேலே கீழே 2 தனியாக வரும். அது 2யும் நம்ம வந்து நார்மலாக எப்படி நம்ம முடிச்சு போடுவோமோ அதே மாதிரியே 2 முடிச்சு போட்டுக்கணும். ஸோ ஒரு அந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா, அதை பிரித்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ 3 சைடும் வந்து நான் ஃபுல்லாக முடிச்சு போட்டுட்டேன். இந்த முடிச்சு பார்க்குறதுக்கே டிசைனாக அழகாக இருக்கும். இப்போ வந்து வேஸ்ட்டாக இருக்கிற சாரியை வந்து நான் இது உள்ளே ஃபில் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வந்து ஏதாவது ஸ்பாஞ்ச் இருக்குது, இல்லைனா பழைய பெட்டு ஏதாவது இருக்குது, தலகாணி ஏதாவது இருக்குன்னா அது உள்ளே இருக்கிற பஞ்சு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ சாரியை மடிச்சிருக்கிறத களைச்சிட்டு நான் உள்ளே வந்து இதை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு குஷன் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மடித்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் 2 சாரி வந்து இது உள்ளே வச்சுக்கிட்டேன். எனக்கு இது 2 சாரீ வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. உங்களுக்கு இன்னும் வந்து குஷன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு சாரீ கூட நீங்கள் இது உள்ளே வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் முடிச்சு போடாமல் இருந்தது இல்லையா, எல்லாத்தையுமே இப்போ ஃபுல்லாக முடிச்சு போட்டாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல சாஃப்டான குஷன் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மிஷின் யூஸ் பண்ணாமல் ₹1 கூட செலவே பண்ணாமல் நம்ம சூப்பரான குஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எதுக்கெல்லாம் இந்த குஷன் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் சேருக்கு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நேரம் டிவி பார்க்கும்போது சேரில் உட்காந்துட்டு இருந்தோன்னா பேக் பெயின் வரும். அது இல்லாமல் நான் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும் போதும் குஷன் தேவைப்படும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி சாயறதுக்கு இந்த குஷன் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ஷோஃபா, காரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வெளியே வந்து ஊஞ்சல் வச்சுருக்கோம். ஸோ ஊஞ்சலுக்கும் நான் இந்த குஷன் யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்கு வந்து இதில் உட்காரும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, ஜாலியாக உட்காந்துட்ருக்கா. இதில் பெட்டு வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா பாப்பாவோட பழைய பெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு எப்படி கவர் ரெடி பண்ணுறதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நல்லா இருக்கா? குட்டி பசங்களுக்கு இதை தலகாணியாகவும் நம்ம கொடுக்கலாம். ஐடியா நம்பர் 2, சில டிஷர்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைப்பகுதியில் கிழிஞ்சிருக்கும். ஆனால் மேலே வந்து ஃப்ரண்ட்டில் அதுக்கப்புறம் பேக்லலாம் வந்து டிஷர்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிஷர்ட் தான் இப்போ நான் ஒன்று எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து பேக்கெட் எப்படி வந்து பிரிக்கணும்னு நான் காட்டியிருந்தேன். இதில் நான் வந்து கட் பண்ணாமல் பேக்கெட்டை வந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தைக்க போகிறோம். ஊசியில் வந்து நூல் கோத்துக்கலாம். உங்கள் வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷினில் கூட ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்குமான்னு தெரியல, அதனால தான் நான் இப்போது கையால் எப்படி தைக்கிறதுன்னு நான் காட்டிடுறேன். ரெட்டை நூல் எடுத்துக்கிட்டு ஊசியில் நூல் கோத்துட்டு ஒரு சைடில் மட்டும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு பகுதி பெருசாகவும் ஒரு பகுதி சின்னதாகவும் விட்டுட்டு ஒரு சைடில் மட்டும் நம்ம முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கும் போது நூல் வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ அடிப்பகுதியில் ஊசியை விட்டு மேலே எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கேப்பில் ஊசியை நான் எப்படி பனியனில் இந்த மாதிரி விட்டு விட்டு எடுக்கிறேனோ அதே மாதிரியே ஒரு 3-4 தடவை அந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசியை எடுத்துட்டோம் அப்படின்னா நேராக ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இந்த தையல் வந்துடும். இது வந்து ஓட்டு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரியே எண்டு வரைக்கும் செய்யணும். நீங்கள் இந்த ஊசியில் நூல் இழுக்கும் போது ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் விழும். இந்த மாதிரி டைட்டாக இழுக்கக்கூடாது. நான் ஒரு கட்டை விரலால் லைட்டாக பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீங்கள் தையல் போடணும். இப்போது எண்டுக்கு வந்தாச்சு. லாஸ்ட்டில் எப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஊசியை வந்து சின்னதாக குத்தி எடுத்துட்டு அதுக்கு மேலே 2 இல்லை 3 வாட்டி நூலை வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஊசியை வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி 2 வாட்டி போட்டிங்க அப்படின்னா முடிச்சு நல்லா டைட் ஆகிடும். இப்போ இந்த பனியனை நம்ம திருப்பிடலாம். தையல் பகுதி வந்து உள்பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் இப்போ மேல் பக்கம் வந்து தையலே தெரியாமல் அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். இதை இப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயுமே கிரைண்டர் இருக்கும். இப்போலாம் வந்து சின்னதாக டேபிள் டாப் கிரைண்டர் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி கவராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து தையல் அசிங்கமாக தெரியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபினிஷிங்காக இருக்கும். பனியன் கிளாத் அப்படிங்கிறதால நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இழுக்கிற மாதிரி இருக்கும். பல்லி எறும்பு எதுவுமே இப்போ வந்து கிரைண்டருக்குள்ளே போகாது. நீங்கள் கழுவி வச்ச மாதிரியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த கவர் யூஸ் பண்ணுறதால டஸ்ட் எதுவுமே படியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டம்க்கு கூட மானிட்டர் கவராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைலரிங் மிஷினுக்கும் கவராக நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி டைலரிங் மிஷினுக்கு வந்து கவர் போடாததால் அந்த ஊசி இருக்கிற இடம், அதுக்கப்புறம் நூல் கோக்கிற இடத்துலலாம் ரொம்ப டஸ்ட்டு படியும். இந்த மாதிரி கவர் போட்டுட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு படியாமல் இருக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட டிஷர்ட்டில் கை வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம். கழுத்து பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓடு தையல் தைச்சிருங்க. கை பகுதியை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி நான் தைச்சிக்கிட்டேன். இதில் ஏன்னா பாப்பாவுக்கு கை தனியாக கிடையாது, ஓப்பனாக தான் இருந்தது. ஸோ கழுத்து பகுதியை தைச்சாச்சு, கை பகுதியும் தைச்சாச்சு. இப்போ மிக்சிக்கு சூப்பரான கவரும் ரெடி ஆகிடுச்சு. ஐடியா நம்பர் 3. இந்த டிஷர்ட்டில் மேல் பகுதியில் வந்து கொஞ்சம் நஞ்சு போன மாதிரி இருக்குது. ஆனால் கீழ்ப்பகுதி நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி கீழ்ப்பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் ஓப்பன் கொடுத்து கொஞ்சம் திக்காக தைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இது பனியன் கிளாத் அப்படிங்கிறதால நம்ம கட் பண்ணால் நூல்லாம் பிரியாது. அதனால் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு குஷனுக்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீளமாக கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. கட்டப்பை வேஸ்ட்டாக போன குச்சி வந்து ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அதை இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சு நல்லா டைட்டாக வந்து நீங்கள் சுற்றிக்கணும். பனியன் கிளாத்தை நம்ம இழுக்க இழுக்க நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ நல்ல டைட்னஸ் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும். கையை லூஸ் விட்டுறாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதுலேருந்து நம்ம கட் பண்ண வேஸ்ட்டான இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா இப்போ வந்து கட்டிக்கலாம். உங்ககிட்ட வேறு ஏதாவது பனியன் கிளாத் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது கயிறு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதிலே கட் பண்ணது இருந்துச்சுன்னா கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது, சேமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் அதையே யூஸ் பண்ணி கட்டிக்கிறேன். இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஜன்னல்லாம் ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து தட்டி விடுறதுக்கு, அதுக்கப்புறம் கார் இருந்ததுன்னா கார் கண்ணாடியெல்லாம் துடைக்கிறதுக்கு, கொஞ்சம் உயரமான இடத்துல வந்து ஏதாவது டஸ்ட்லாம் தட்டி விடணும், ஷோகேஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பனியன் கிளாத்தில் வந்து எந்த எம்ப்ராய்டரும் அதுக்கப்புறம் ஜமிக்கி ஒர்க் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சாஃப்டான கிளாத் அப்படிங்கிறதால டஸ்ட்டெலாம் தட்டி விடுறதுக்கு, கண்ணாடி துடைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நம்ம நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் கழட்டிட்டு மறுபடியும் இதை துவைச்சி நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரியே நம்ம எடுத்து ரோல் பண்ணி கட்டிக்கலாம். ஐடியா நம்பர் 4. இந்த டிஷர்ட் வந்து கலர் ஃபேடானது. இந்த மாதிரி கலர் ஃபேட் ஆகிடுச்சுன்னா கூட நல்லா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டிஷர்ட்டில் 2 சைடில் கையை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். அதே மாதிரி கழுத்து பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். டிஷர்ட்டில் சைடில் 2 சைட்லேயும் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா பக்கமுமே ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணியாச்சு. இப்போது சென்டரில் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்கொயர் மாதிரி கூட போட்டுக்கோங்க. இப்போ ஸ்கொயருக்கு அதுக்கப்புறமா உள்ள இடம் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே அரை இன்ச் கேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே டிஷர்ட் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இப்போ சின்னதாக ஏதாவது ஒரு டிஷர்ட் அப்படி இல்லைனா இந்த டிஷர்ட்லேயே கைப்பகுதி கட் பண்ணோம்ல, அதை கூட நம்ம 2ஆக மடித்து வைக்கலாம். ஆனால் அந்த கைப்பகுதியை நான் வேறு ஒன்றுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வேறு ஒரு டிஷர்ட்டோட சின்ன பகுதியை நான் மடித்து அங்கே சென்டரில் வச்சுருக்கேன். உங்ககிட்ட பியூசி பைப்பு அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண மாப்போட ஸ்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சென்டரில் வச்சு நல்லா டைட் பண்ணி நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கட்டணும். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டுறோமோ யூஸ் பண்ணும்போது அந்த குச்சிலேருந்து கழண்டு வராமல் இருக்கும். ஸோ நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பீசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒன்று ஒன்றா நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகி நீளமாக வரும். இப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பு மாதிரி தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். மழை சீசன்லலாம் மாப்பு நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணோன்னா அது சீக்கிரத்தில் காயவே காயாது. ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாப்பு காயலைனா கூட அடுத்தது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதால பெனிஃபிட் என்னென்னா, நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் துணி கொடுத்துருக்கிறதால ஈரம் ஃபுல்லாக அந்த துணி இழுத்துக்கும். இதை யூஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை கழட்டிட்டு நல்லா அலசி துணி அலசுகிற மாதிரியே நல்லா அலசி நல்லா காய வச்சிடலாம். மாப்பில் வந்து அதெல்லாம் கழட்ட முடியாது. ஸோ வந்து அது காயறதுக்கு உள்பகுதி காயவே காயாது. இதை நம்ம தனித்தனியாக வந்து கழட்டி காய வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா யூரின் போயிடுவாங்க. பாப்பா யூரின் போயிட்டா அப்படின்னா இதை வந்து நாங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி துடைச்சிருவோம். அதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம காய வச்சிடலாம். வீட்டுக்கு துடைக்கிறதுக்கு தனியாக வேறு மாப்பும், பாப்பா யூரின் போனால் துடைக்கிறதுக்கு வேறு மாப்புன்னு நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மழை சீசனில் இந்த மாதிரி ஒரு 2-3 டிஷர்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். மாப்பு வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐடியா நம்பர் 5. இந்த டிஷர்ட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சைஸ் சின்னதாகிட்டதால் யூஸ் பண்ணலை. ஸோ இதில் 2 பகுதி கைப்பகுதியும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கழுத்து வந்து காலர் வச்சுருக்கிறதால இந்த காலர் வந்து நான் இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஏன்னா கரெக்டாக கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சுட்டு காலர் பகுதியும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து வி ஷேப்பில் இருக்குது, பேக் சைடில் வந்து துணி இருக்குது. ஸோ அந்த பேக் சைடில் இருக்கிற துணியும் வி ஷேப்கே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டெப் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வி ஷேப்பில் கீழே இருக்கிற கார்னரில் மேல் பகுதி தனியாகவும் கீழ்ப்பகுதி தனியாகவும் நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக மறுபடியும் பார்த்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா தப்பாக செஞ்சிட்டோன்னா சரியாக வராது. உங்களுக்கு இந்த சைடு பகுதியில் இருக்க ஒரு தையல் போட்டிருப்பாங்கள்ல, அந்த தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டவுட் இல்லாமல் இருக்கும். இந்த டிஷர்ட்டோட அந்த சைடு தையல் பாருங்கள், நடுவில் நல்லா தெரியுது. இப்போ இந்த 2 கைப்பகுதியும் மேல் பக்கம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே அரை இன்ச் கேப் விட்டு ஒரு 2.5 இன்ச்சு நீளத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதி ஃபுல்லாக இதே மாதிரியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் 2 நாட் நம்ம போட்டுக்கிட்டே வந்துடலாம்.
ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி கிடச்சிரும். இதை ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியே கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது திங்ஸ்லாம் அதிகமாக இருந்தது, நான் வந்து பாப்பாவோட விளையாட்டு பொருள்லாம் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது மளிகை ஜாமான் போட்டு வைக்க, இல்லைனா பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ வெளியெல்லாம் ஷாப்பிங்க்கு போனோம் அப்படின்னா கவர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் மடித்து ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை நம்ம எடுத்து இதுக்குள்ளே எல்லாத்தையும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நான் செஞ்ச உடனே பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட்பேக் மாதிரி போட்டு விட்டு பார்த்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அவள் போட்டுக்கிட்டு இங்கே அங்கே நடந்துட்டு இருந்தா. பாப்பாவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே அவளுக்கு ஒரு சின்னதாக இதே மாதிரி ஹேண்ட்பேக் நான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம எதாவது டிசைன் பண்ணி கொடுத்தா அவளுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரீயூஸ் பண்ண டிஷர்ட்லேயே வேஸ்ட்டாக கை, பட்டனு, அதுக்கப்புறம் பேக்கெட்லாம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஐடியாஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபோட்டோவை இன்ஸ்டாலேயும் மெயில்லையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படி இல்லைன்னா விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.